அனன்ய சரணாம். இதுக்குதான் இஷ்ட நிஷ்டைன்னு பேர். கஷ்டத்தை கொடுக்கட்டும், சௌக்கியத்தை கொடுக்கட்டும், அந்த தெய்வம் தான் நமக்கு கதி. பக்தின்னா எது பக்தின்னா வரவு செலவு கணக்கு பார்க்காத பக்தி தான் பக்தி. வரவு செலவு கணக்குன்னா என்னன்னா அன்றாடம் வரவு செலவு பார்க்குறோம் பாருங்க, இதனால அது வந்தது, அதனால இது வந்தது, இதனால செலவாச்சு. நம்ம பக்தியே விலை பேசாத பக்தி தான் பக்தி. நான் ஒன்று பண்ணினேனா, நான் இன்னைக்கு பண்ணேனே அப்படின்னு சாமானியனார் தான் சொல்லி காமிச்சு விடுவான். அது தெய்வ வரியன் தான் சொல்லுவா. அன்னைக்கு நான் உனக்கு அபிஷேகம் பண்ணேனே, அன்னைக்கு நான் பால் குடம் எடுத்தேனே, நான் காவடி தூக்கினேனே, எனக்கு இப்படி ஒரு கஷ்டம் வரலாமா அப்படின்னு ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு சொல்லி காமிக்கிறத விட அவலம் வேற என்ன இருக்கு? சுவாமி அவனை தூக்கின்னு வர சொன்னார். பழனியில் இருக்கிற முருகனா இறங்கி இல்லை ஃபோன் பண்ணி மெசேஜ் அமைச்சு எனக்கு காவடி எடுத்துன்னு வான்னார். அவர் நீயா தானே எடுத்துன்னு போனேன், நீயா தானே ஒரு நம்பிக்கையில எடுத்துன்னு போனேன். அப்புறம் அவரை போய் நான் எடுத்துன்னு வந்தேனேன்னு நீ கேட்டையானா? அவர் திருப்பி கேட்டா என்ன சொல்லுவேன்? நானா உன்னை வர சொன்னேன், தங்கத்தேர் நானா உன்னை இழுக்க சொன்னேன்னு அவர் கேட்டாரானா மூஞ்சி எங்க கொண்டு வச்சு போனோம்போ? அப்படி சொல்லக்கூடாது. அந்த ஒரு விவேகம் கூட இல்லாம பக்தி பண்றதுல என்ன இருக்கு? நானாப்பா உன்னை பண்ண சொன்னேன்னு நிமிஷமா அவர் கேட்கல நம்ம சொல்லிட்டு இருக்கோம் துணிச்சல். அவர் கேட்டுட்டார்னு வச்சுவோம், என்ன சொல்லுவோம்? அப்புறம் வேற எப்படி நினைக்கணும்னா நம்ம பண்ற பக்தி நம்ம இயல்பா இருக்க. பாகவதம் அப்படிதான் சொல்லி கொடுக்க. கஷ்டம் வரட்டும், சௌக்கியம் வரட்டும், பகவான்கிட்ட வச்ச அன்புங்கிறது உண்மையா இருக்க. அதுக்குதான் ஆச்சாரியாலும் சுந்தரலஹரியில ஒரு பதிவிரத்தை கணவனாலேயே கஷ்டம் வந்தாலும் அவன் மேல எப்படி உயிர் வச்சிருக்காலும் சாத்வி நைஜ விபம் லதாட்சி துருகம் அப்படின்னு எல்லாம் சாபக்தி ருத்தியுச்சதே அப்படிங்கிறாள் சிவானந்த லஹரியில ஆச்சாரியா. 5 உதாரணங்கள் சொல்லி இதுதான்ப்பா பக்தி அப்படிங்கிறார். ஒரு உதாரணம் புரியலைனாலும் இன்னொரு உதாரணத்தினால புரிஞ்சுக்கோ அப்படின்னு 5 எக்ஸாம்பிள் சொல்றா. அங்கோலம் நிஜபீஜ சந்ததிஹி அயஸ்காந்தோபலம் சூச்சிகா சாத்வி நைஜ விபம் லதாட்சிதிருகம் சிந்துசரி வல்லபம் பிராப்னோதீஹே யதா ததா பசுபதேஹே சா பக்தி ரித்யுச்சதே. பக்தின்னா என்னன்னால் 5 உதாரணம் சொன்னார். அதுல ஒரு உதாரணம் சொல்றேன். பிரியம்னா என்னன்னே தெரியாத மாதிரி இருப்பா பழைய காலத்துல தாத்தா பாட்டி எல்லாம். ஆனா உயிரை வச்சிருப்பா பாட்டி தாத்தா மேல. அவர் எப்போதும் கூப்பிட்டா கூட ஒரு குறை ஸ்ருதி மேலதான் கூப்பிடுவா. ஏன்பார் அந்த காலத்துல கூப்பிட்டாரானா இப்ப ஏன்னார்னா என்ன நடக்கும்ங்கிறத இப்ப யோசிச்சு பாருங்க. ஒரு 2 தலைமுறை முன்னாடி வாடி போடின்னு கூட இப்ப சொல்லக்கூடாது. கணவன் தான், தொட்டு தாலி கட்டினவன் தான், என்ன டி. அப்புறம் 4 நாளைக்கு ஸ்விக்கி தான், டீலாம் சொல்லக்கூடாது. அந்த காலத்துல அப்படி பேசுவார் தாத்தா. காது கொடுத்து பக்கத்துல இருக்கிறவா கேட்க முடியாது, குழந்தையிலே கேட்க முடியாது. ஆனா அவர் வரார் அங்க அப்படின்னா இந்த அம்மாவுக்கு பதறும். உடனே சொம்பளை ஜலத்தை எடுத்துன்னு ஓடுவார். சொம்பளை ஜலத்தை எடுத்துன்னு போடுவார். அவர் அவ்வளவு பேசுறாரே பாட்டி அப்படின்னு பேரனோ பேத்தியோ கேட்டுதான். அது உனக்கு தெரியாதடா, அவர் அப்படிதான் அப்படின்பால். ஆனா இவ செய்யற கைங்கரியத்தை செஞ்சுட்டே இருப்பான். காவியை கொண்டு கொடுக்கறதா இருக்கட்டும், தீர்த்தம் கொண்டு கொடுக்கறதா இருக்கட்டும். பழைய காலத்துல வாளியில ஜலம் வச்சு காலளம்பு கூட ஜலம் எடுத்து கொடுக்கணும். இவர் குனிய மாட்டாருன்னு பாட்டி தான் எடுத்து கொடுக்கணும். கையில வெளியில போயிட்டு வந்தாருன்னா ஓடி போய் எடுத்து கொடுக்கணும். அவளுக்கு தானே வயசாறது. நமக்கு என்ன வயசாறதோ கிட்டத்தட்ட அவளுக்கு தானே ஆகியிருக்கும். அதை ஒரு நாளும் தாத்தா நினைக்கவே மாட்டார். ஆனாலும் அந்த பாட்டி இப்படி நினைக்கலையேன்னு யார்கிட்டையும் குறை சொல்லிக்க மாட்டான். இதுக்குதான் பக்தின்னு பேருங்கிறாள் ஆச்சாரியா. உனக்கு தெரியாததை நான் சொல்லலடா. உண்மையான சாத்வி தன் கணவனிடத்துல என்ன அன்பு வச்சிருக்காளோ அதை நீ பகவானிடத்துல வச்சேயானால் அதுதான் பக்தி. சாத்வி நைஜ விபம். இன்னைக்கு உள்ளவாளுக்கு புரியுமா? எனக்கு ரொம்ப வருத்தம். அது என்னன்னா ஆச்சாரியால் சொன்ன உதாரணம் கூட புரியாத காலமா போயின்னு இருக்கேன். இப்போ இந்த உதாரணங்கள்லாம் ஆச்சாரியால் சொன்ன உதாரணங்கள்லாம் சாத்வி நைஜ விபம்னு சொன்னாலானால் இனிமே வரப்போற காலத்துக்கு இதுவும் புரியாத போயிடுமே. உண்மையான அந்த பதிவிரத்தை தன் கணவனிடத்துல என்ன அன்பு வச்சாலும் சாத்வி நைஜ விபம். உயிர்னா கண் அவன், அதனாலதான் கணவன். கணவன்னா என்ன அர்த்தம்? கண்ணு அவன். கண்ணை எப்படி பார்த்துக்கிறோமோ அது போல பார்த்து அது மாதிரி இருப்பார். அவளும் அந்த நம்பிக்கைக்கு ஏத்தா போல அந்த புருஷாலும் ஏதோ 1-2 பேர் கொஞ்சம் சுமாரா போயிட்டா கூட 98 அந்த ஒரு நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருந்தா. இப்ப யாரேன்னு குறை சொல்றது எனக்கு ஒன்றும் சொல்ல தெரியல. ஆனாலும் கதைக்காக சொல்றேன். சாத்வி நெய்ஜ விபம்னு ஆச்சாரியால் சொன்னதுக்காக சொல்றேன். பக்தி எப்படி இருக்கணும்னா அவர் இருக்கார், என்ன பார்த்துப்பார். கஷ்டமே வந்தாலும் அவர் இருக்கார். இந்த கஷ்டம் கொடுப்பாரா? தெய்வம் கஷ்டம் கொடுக்குமா? இப்படி கோவில் கட்டி வச்சிருக்காள். கஷ்டம் கொடுக்கும் தெய்வம்னா தஞ்சாவூர் கோவில்லாம் பெருசா கட்டி வச்சிருக்கா, ஸ்ரீரங்கம் கோவில்லாம் கட்டி வச்சிருக்கா.
மலை மேலெல்லாம் கோவில் கட்டி வச்சிருக்காள். 12 வருஷத்துக்கு ஒரு தடவை கும்பாபிஷேகம் கொண்டாடின்னு இருக்கா. கஷ்டத்தை கொடுக்குற தெய்வம்னா இப்படி பெருசா உற்சவங்கள்லாம் நடத்தின்னு இருக்கா. ராஜவீதி எல்லாம் நடத்தி, ரத வீதி எல்லாம் நடத்தி, ரத ஊர்வலங்கள்லாம் நடத்தி கஷ்டம் கொடுக்கும் தெய்வம்னா பண்ணிட்டு இருக்கா. பயம் இல்லை பக்தி. பக்திக்கு பயம் இருக்கக்கூடாது. பின்ன என்ன இருக்கணும்னால் விசுவாசம்தான் பக்தி. அவர் என்னை காப்பாற்றுவார், இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்கு என்னை காப்பாற்றுவார், என்னை கைவிட மாட்டார் அப்படிங்கிற அந்த விசுவாசம் தான் இருக்கணும். பயம் இருக்கக்கூடாது. பயம்ங்கிறது பக்தி ஆகாது. விசுவாசத்துக்கு தான் பக்தின்னு பேர். பயம்ங்கிறது மரியாதை. மரியாதையினால ஏற்படக்கூடியது பயம். சரியா இருக்கணுமேங்கிறது மரியாதையினால வரக்கூடியது. பக்திங்கிறது விசுவாசத்தினால வரக்கூடியது. பகவான் இருக்கார். ஜீவனே நிதனே செய்வே ராதாகிருஷ்ணம் கதிர்மமா. என்னை வாழ வைக்கட்டும், இல்லை என்னை இல்லாத பண்ணட்டும், அந்த கிருஷ்ணன் தான் எனக்கு கதி அப்படின்னு சொல்ல தெரியணுமே. ராமாயே கமாதா ராமாயே கபீதா ராமாயே கப்ராதா சகோதர दासाची संपत्ति राम सीतापती जीवाचा संगती रामायेक ध्यान रामायेक ज्ञान राम समाधान रामायेक दासाची संपत्ती राम सीतापती जीवाचा संगती ராமாயேக. அவன்தான் எனக்கு எல்லாம். அவன்தான் அம்மா, அவன்தான் அப்பா, அவன்தான் தொமேவ மாதாச்ச பிதாத்வமேவே தொமேவ பந்துஷ்ச சகாத்வம். ஒரு தேவதைக்கு சொல்றோம் இல்லையா, மாதா தாசரதி பிதா ரகுபதி மாதா ராமஹா மத்பிதா ராமச்சந்திரஹா பிராதா ராமஹா மத்சகா ராகவேஷா சர்வஸ்வம் மே ராமச்சந்திரோதயாலுஹு நானியத் தெய்வம் நைவ ஜானே ந ஜானே. ராமகர்ணாமிருதம். எனக்கு ராமன் தான் எல்லாம். இந்த விசுவாசம் ஒரு நாளும் பொய்க்காது. மனுஷால்கிட்ட வச்சது ஒரு கால் பொய்ச்சு போகலாம். 100ல் 1 சொன்னேன் பார்த்தீங்களா, 1 2 சரியில்லாத போயிடும்னு. அது மனுஷால வேணா நடக்கும், தெய்வத்திட்ட ஒரு நாளும் நடக்காது. அந்த விசுவாசம் நமக்கு திருடமா இருக்கிறதுக்கு சில சோதனைகள் வரும். அந்த விசுவாசத்தை திருடப்படுத்துறதுக்கு தங்க ஆபரணமான சில அடிப்படை தானே வேண்டியிருக்கு. நெருவில் போட்டு காய்ச்சத்தான் வேண்டியிருக்கு, அடிப்படை தான் வேண்டியிருக்கு. ஆனாலும் ஆபரணமானா எவ்வளவு பெருமையா இருக்கு. கட்டி தங்கத்துக்கு என்ன பெருமை இருக்கு? ஆபரணமானா தான் பெருமை. அதுபோல சில சோதனைகள் வந்தாலும் அது நம்மளை பக்குவப்படுத்துறதுக்கு தானே தவிர பகவான் ஒரு நாளும் கைவிட மாட்டான். ஒரு நாளும் பகவான் பாருங்களேன், திரேதாயுகத்தில் நடந்தது ராமச்சரித்திரம்.